மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 74வது வசனம் வாசிங்க. அங்க பேதுரு அப்போஸ்தலருடைய வாழ்க்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, வாசிங்க. அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். பாருங்க, தேவனுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு 3 பேரை ரொம்ப நெருக்கமா வச்சிருந்தார். எங்க போனாலும் கூட்டிட்டு திரிவார். 12 பேரோட போயிட்டு இருக்கிறாரு. யாவி இருக்க வீடு தான் நினைக்கிறேன். அங்க போகும்போது 12 பேர்லயும் மீதி எல்லாரும் இருங்கன்னு சொல்லிட்டு 3 பேரை மட்டும் தான் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனார். 12 பேரையும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு நைட்டு முழுதும் ஜெபம் பண்ணார். ஆனா மறுரூப மலையில மோசேயும் எலியாவையும் பார்க்கறது 3 பேரை தான் கூட்டிட்டு போனார். அப்படி 3 பேரை மட்டும் தான் ரொம்ப நெருக்கமா வச்சிருந்தார். அதுல ஒரு மனுஷன் தான் பேதுரு. சொல்லிட்டாரு உயிர் பயத்துல, என்ன சொல்லிட்டாரு, இந்த மனுஷன் எனக்கு தெரியாது. இது இயேசு கிறிஸ்து தானே, உங்க கூட இருந்தவர் தானே, எனக்கு ஒரு தெரிய வச்சியாதியா, இந்த மனுஷன் எனக்கு தெரிய வச்சியாது. இந்த மனுஷன் சொல்லவே அவர் கூடாது. காரணம் என்ன, மெஸ்ஸியா என்றும் தேவனுடைய குமாரன் என்றும் தேவன் என்று அங்கே அறிக்கை பண்ணவர். ஆனா இங்க மனுஷன் அறியேன்ட்டார். அப்படிப்பட்டதான அந்த பேதுரு அப்போஸ்தலருக்கு தேவன் மறுவாழ்வு கொடுக்கிறாரு பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடி அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான். பெண்களுக்கு முதல்ல தரிசனமாகிறார். தான் உயிரோடு இருக்கிற செய்தியை அப்போஸ்தலருக்கு சொல்லுகிறார். சொல்லும் போது 12 பேர்ல வேற யாருக்கு பேரையும் சொல்லல, பேதுருவிடத்திலையும் போய் சொல்லு. அந்த சிநேகத்தை பாருங்க, எனக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் தேவன். சாகிறதுக்கு முன்னாடி பார்த்த 2 பேர்ல ஒரு ஆள் யாரு, பேதுரு அப்போஸ்தலர். மறுதளிக்கிறார். 3 பேரை மறுதளிச்சு வர பாக்குறாரு. டேய் நீ மறுதளிச்சிட்டியே நீ. ஆனா உயிர் தெழுந்த பிறகு அந்த பெண்கிட்ட சொல்லி விடுறாரு, நீ போய் சீஷரிடத்துல சொல்லு, அதிலும் குறிப்பா பேதுரு இடத்துலயும் போய் சொல்லு. அப்படின்னு அர்த்தம் என்ன, டே பேதுரு நீ என்னைய மறுதளிச்சிட்டு போடா, நான் உன்னைய சிநேகிக்கிறேன், நான் உன்னைய சிநேகிக்கிறேன். என்ன சிநேகிக்கிறேன்? யோவான் சுவிசேஷம் 21 அதிகாரம் 15-17 வரைக்கும் வாசிங்க. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். பாருங்க, மறுதளிச்ச ஒரு மனுஷனை தேடவும் செய்யறாரு, மன்னிக்கவும் செய்யறாரு. அதுலயும் பாருங்க, மறுதளிச்ச பிறகு மறுபடியும் விட்ட மீன்பிடி வேலைக்கு போயிட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு ஆளை மறுபடியும் தேடி போய் சொல்றாரு, ஆடுகளை மெயின் மன்னிக்கிறாரு, மிகப்பெரிய ஒரு ஸ்தானத்தை கொடுக்கிறார்.